எல்லாருக்கும் வணக்கம். டைம் ஆயிடுச்சு, அடையிற நேரம் ஆயிடுச்சு. சரி, அழகாக இருந்துச்சு, வீடியோ எடுக்கலான்ட்டு எடுக்கிறேன். எல்லோரும் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லோரும் வளர்க்கணும், அதாவது எல்லாருமே வளர்க்கணுங்கிறது ஆசை. ஒரு 10 கோழியாவது வீட்டில் வளர்க்கலாம். ஒரு சேவல் ஒரு 9 கோழி வளர்த்தோம்னா ஒரு நாளைக்கு 3-4 முட்டை. நம்ம வெளியே பிராய்லர் முட்டையை தேர்ந்தெடுக்கிறத விட நாட்டுக்கோழி பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லது உடம்புக்கு. வெயில் காலத்துலையும் சரி, மழை காலத்துலையும் சரி கொஞ்சம் பாதுகாப்பாக வளர்க்கணும், அவ்வளோதான். 10 கோழிங்கும்போது நிறைய நோய் வராது. நம்ம இடத்த சுத்தமாக வச்சுக்கிட்டு சாணி தெளித்தாலே அவ்வளோவா நோய் இதாகாது. எல்லோரும் கோழி வளர்த்தா அந்த வாடைக்கு பாம்பு இதெல்லாம் வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் வரும், கண்டிப்பாக சுத்தமாக வச்சுக்கணும். சாணியை மெயினாக பண்ணுங்கள், கோழிக்கு நோய் வர்றதில்ல. சாணி தொளிக்க, சாணிக்குள்ளே அந்த புண்ணு, அதாவது என்ன சொல்கிறது, சாணியோட மாடு சாணி அந்த வைக்கப்புல் இருக்கும் இல்லையா, அதோடு கலந்து தண்ணி தெளித்து போட்டு அதை கிண்டி மேய்ஞ்சிச்சுன்னா எந்த நோயுமே வராது. இது என்னோடய அனுபவபூர்வமாக உள்ளது. ஆசைப்பட்டு அது அந்த கோழி இந்த கோழி நிறையா வாங்கிவிடாதீங்க. ஒரு நேரம் வாங்கி விடுறதோடு அதிலேருந்து பெருகிக்கங்க. ரொம்ப கொஞ்சமாக இடம் இருக்கவங்க கூட ஒரு கூண்டில் வளர்த்துட்டு கொஞ்சம் நேரம் மட்டும் காலாடுறதுக்கு மட்டும் திறந்து விட்டிங்கன்னா ஓரளவுக்கு கோழி ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம எப்படி வளர்க்குறோமோ அப்படியே செட் ஆகும் கோழி. நம்ம என்ன அதுக்கு சொல்லி கொடுக்குறோமோ அதை அப்படியே செய்யும். இதில் தான் அடையணும்னா அடையும், இதில் தான் முட்டை விட்டு பழக்கிறோமோ அதை கரெக்டாக அந்த இடத்துல போய் முட்டையிடும். அதுக்குள்ள வசதி வாய்ப்புகளை மட்டும் நம்ம ஏற்படுத்தி கொடுத்தா போதும். சாயந்தர நேரம் இது ஒரு செட்டு தீவனத்துங்கவும் அந்த திறந்து விட போகிறேன். அடுத்த செட்டு தீவனத்துக்காக வெயிட்டிங்கு. இந்த பாருங்கள், அடைய நேரம் ஆகிடுச்சு, சத்தம் போடுது. இது நான் 2 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். கூண்டை கொண்டு வெளியே வச்சு பழக்கினே அந்த கோழி குஞ்சு. இப்போ 3 நாள் அந்த செட்டுக்குள்ளே அடைக்கவும் இந்த செட்டை தேடி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், எனக்காக எப்போ திறப்பே உள்ளே போகலான்னு. அதாவது நம்ம என்ன அதை பயன்படுத்துகிறோமோ, எப்படி கொண்டு போகிறோமோ அதை அப்படியே செய்யும். நம்ம ஒரு சின்ன ஒரு இதில் தீவனம் கொண்டு வர்ற சட்டியை கூட அதை கவனிச்சுக்கிட்டு இதில் தான் நம்ம தீவனம் கொண்டு வராங்க, தண்ணி கொண்டு வராங்க, அதை கூட கவனித்து அது நம்ம கூடவே வரும். இன்ட்ரெஸ்ட்டாக வளர்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு இது. நிறைய பேர் கோழி தானே ஆகியிருக்கும், வீட்டை இது பண்ணோம் சுற்று, அதுக்குள்ளே வசதிகளை நம்ம வீட்டுக்கு பின்னாடி ஏற்படுத்தி கொடுத்தோன்னா அது அதிலையே கிண்டி அதிலையே இருந்துக்கும். அதோடய இயல்பு என்னவோ அதை நம்ம மாற்றாமல் நம்ம கடைபிடிக்கணும்.